சட்டமன்றத்தில் வந்து இந்த பெரும் கொடூரம் அப்படின்னு தான் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. எது சட்டமன்றத்தில் இன்னைக்கு எது கொடூரம்? இந்த அண்ணாமலை மாணவி இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தாமதம்? அது பெருங்கொடூரம். பெருங்கொடூரம் இல்லையா? உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும்போது சோறு போடாம செத்த அப்புறம் பால் ஊத்துற கதை மாதிரி இருக்குது. இது எப்படி? இது அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்கார்ந்து அது பெரிய வருந்தத்தக்கது, பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு, இனிபோல் இதுபோல் நடக்காது, மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள், படிக்க செல்லுங்கள், பெற்றோர்கள் நீங்கள் வந்து அச்சமின்றி இருங்கள், உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும், எடுக்கும், குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும், இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணித்து தடுக்கும். அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தா அவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டு இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டம், கொடுமையான நிகழ்வுன்னு தெரியுதுல. அப்ப போராட வரும்போது எங்க குறவழியை நெரிச்சிங்க, என்னை விடுங்க. அம்மா சௌமியா அன்புமணி என்ன பண்ணாங்க? அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க வாங்கன்னா வண்டியில் ஏற மாட்டாங்களா? அவ்வளவு அநாகரிகமான தற்குறிகளா நாங்க? அதே மாதிரி தானே அவங்க குஷ்பு அவங்க தலைமையில போராடினவங்களை ஆட்டு தொட்டியில் போய் அடைக்கிறீங்க. என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடைச்சிங்க. எதுக்கு போராடுறீங்க, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும்ல. அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்க ஆளுநரை ஏத்து போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க? நீங்க பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க. ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சீங்க? என்ன விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போறோம். திசை திருப்பாமல் நேர்வழியில சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போறோம். அவ்வளவுதான் சொல்ல போறோம். அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இதுதானா? இதுக்கு முன்னாடியா? அந்த தங்கச்சி சொன்னதுல பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப இது தொடர் கதையா? இதன் பின்னணியில யாரு? ஒரு கேள்விதானே. பிரியாணி விற்கிறவன், அவனுக்கு ஒரு பின்புலம் இல்லை, அவனால எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சது? நீங்க அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்நேரத்தில் எதுக்கு ஒரு பொத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போறா அப்படின்னு? உங்களெல்லாம் என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க? எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதாண்டா நாடு. அதுக்கு தான் விடுதலை, அதுக்கு தான் சுதந்திரம். அதை பெற்றுக் கொடுக்கறதா, அதுதான் பெண்ணிய உரிமை. அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா, பெண்களை பாதுகாக்கிறதா. அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை. அதை விட்டு நீ ஏன் ஒத்தையில போனா அப்படின்னா எப்படி ஒத்தையில போனா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவாங்களா? இப்படித்தான் உங்க அக்கா தங்கச்சி உங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? இது பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர், நாங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பிடுத்தீரா? நீ யாரை மறைக்க? நீ ஏதோ ஒரு ஆட்டோசங்கர் கதை தான். நீங்க தோன்னீங்கன்னா அது நீ இந்த காலமா நடந்துகிட்டு இருக்கு. தோன்னீங்கன்னா நியாயமா மனச்சான்றோட விசாரிச்சா பல பேர் பின்னணியில இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது, இவ்வளவு கண்காணிப்பு. சரி, இது நடந்திருக்கலாம். அப்ப அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பணி நீக்கமா அப்படி செஞ்சு யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா பாருங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் தேவையில்லாம போராடிட்டு இருக்கீங்கிற மாதிரி. நீங்க போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது, வாயவை திறக்க விடாம கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலயே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக்குது. அதானே akuதா இல்லையா? உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்ப கேட்குறீங்க. அப்போ எனக்கு நான்லாம் மத்திய குழு வருதுன்னாங்க, கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தேன். அவங்க ஏதோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமா அவரை விசாரிச்சா அவர் சொல்லிட போறாரு. அவரே சொல்லிடுவாரு யார் யாரு பின்புலம், நானாச்சு இலங்கை, இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்கன்னு. அவரை ஏன் நீங்க விசாரிக்கவே இல்லை? சரி, முன்னேற்றம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன முன்னேற்றம் இருக்கு? சிரிக்காதீங்க. நீங்க முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதான் முன்னேற்றம் இருக்கா? அப்ப இல்ல தானே. இருந்தா நீங்க இந்த கேள்வியை வைக்க மாட்டீங்க. நான் இவ்வளவு நேரம் அதை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துருச்சு தெரியுது, வெட்டினவன் யாருன்னு கண்காணிப்பு கருவியில தெரியுது. அவனெல்லாம் வெட்டினீங்கல்ல, ஏன் வெட்டினா, எதுக்கு வெட்டினா, என்னன்னு ஒரு வாக்குமூலத்தை வாங்கி வெளியிட்டு இருக்கீங்களா? இதுக்காக, இந்த காரணத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு இல்ல. ஆனால் 3 பேரை இடையில கண்டதும் சுட உத்தரவு போட்டு என்கவுண்டர்ல கொன்னீங்கல்ல, ஏன் கொன்னீங்க? அவனுக்கு இந்த குற்றத்திற்கு என்ன சம்பந்தம்?
சில பேரை நீங்க வாயை திறக்க விடாம தொண்டைக்குழிக்குள்ள தோட்டா வச்சு கொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்ப யாரையோ பாதுகாக்க நீங்க இந்த வேலையை செய்றீங்க. இந்த 3 பேரை சுட்டதுக்கு காரணம் தான் அரசு சொல்லியிருக்கா? இல்ல இவர்கள் தான் அந்த கொலையை செஞ்சவர்கள் அப்படி இருக்கா? அவர்கள்ட்ட பெற்ற வாக்குமூலத்தை ஏதாவது நீங்க வெளியிட்டிருக்கீங்களா? எதுக்கு சுட்டீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எத்தனை நம்ம பார்க்குறோம். அவர் இங்கே ஒரு கையில் ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, அப்படி புதுசாக மாவு கட்டை போட்டு அவர் எது மாமியார் வீட்டில் கால் நீட்டி சாப்பிடுவோம், அப்படி கட்டில் படுத்துருக்காப்புல. கழிவறையில் வலிக்கு விழுந்தது, கை காலை உடைச்சி கட்டு போட்டதெல்லாம் நேற்று இன்னைக்கு அந்த நாடகம் நடக்குது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எத்தனை நாடகத்தை இந்த பழைய நாடகம் அது.